Good morning children. நாம் இப்போ இருக்கிறது 9th standard social science first classல. In this class we are going to see about our history. First lesson, it is about evolution of humans and society prehistoric period. ஸோ ஹியூமன் பீயிங் எப்படி எவால்வ் ஆனாங்க இடத்துல, அதாவது எப்படி ஆல்கேலேருந்து எப்படி லிவிங் ஆர்கனிசம் டெவலப் ஆகி இன்றைக்கி மாடர்ன் ஹியூமனாக நம்ம சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்க மாடர்ன் ஹியூமன் நம்ம அன்றைக்கி இருந்தோமா கிடையாது. அன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் நிறைய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி புது விஷயங்களை கொண்டு புது விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கி நம்ம மாடர்ன் ஹியூமனாக டெவலப் ஆகிருக்கோம். தென் origin of the earth and the geological ages. So எப்போ earth origin ஆச்சு, இதை நம்ம 7th standardly we have read about this origin, that is 4.54 billion years before the earth originates and started evolving. அதாவது earth சர்வை பண்ண ஆரம்பிச்சது 4.54 billion yearsக்கு முன்னாடி. அப்போது எப்படி இருக்கும்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக லேண்ட் சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக லிவிங் ஆர்கானிசம் எர்த்தில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா த ரிமைன்ஸ் ஆஃப் த ஃபாசில். ஸோ அப்படின்னா ஃபாசில் அப்படின்னா என்ன? ஃபாசில் அப்படிங்கிறது ஒரு லிவிங் ஆர்கானிசம் ஒரு கல் மேலேயோ இல்லை ஒரு மண் மேலேயோ போட்டு அதுக்கு மேலே நிறைய செடிமெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா அசம்பிள் ஆகி அது செடிமெண்ட் ராக்காக ஃபார்ம் ஆகும்போது அங்கே இருக்கிற அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்ன ஆகும், அப்படியே ஒரு படிவமாக ஃபார்ம் ஆகிடும். அதை தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதை பற்றி நம்ம படிக்கிறதா என்னென்னு சொல்கிறோம், அந்த வச்சு நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸோட எவல்யூஷனை பற்றி நம்ம படிக்கிறோம். அந்த இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஆர்கியாலஜிஸ்ட்டு. ஸோ அப்போ ஆர்கியாலஜிஸ்ட்டும் paleoanthropologistum. So then who is archaeologist? Archaeologist is a study of human past through the analysis and interpretation of material remains. அதாவது கிடைக்கக்கூடிய ஹியூமன் பாஸ்ட்டை வச்சு மக்களுக்கு நம்ம இப்படி தான் நம்ம அந்த காலத்தில் இருந்திருப்போம் அப்படின்னு நமக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஸ்டடிக்கு பேர் ஆர்கியாலஜிஸ்ட். அந்த ஸ்டடி பண்ணுறவங்க ஆர்கியாலஜிஸ்ட். அடுத்தது paleoanthropology is the study of human ancestors and their evolution. அதாவது ஹியூமன் பீயிங்கோட எவல்யூஷன்ஸ். அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஹியூமன் பீயிங்ஸ்லேயே பார்த்திங்கனாக்கா நிறைய ஆப்ஸ் இருக்காங்க. அதாவது நமக்கு முன்னோடிகள் நிறைய ஆப்ஸ் இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் paleoanthropology. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆஸ்ட்ரலோபித்தைன்ஸ். இந்த ஆப்ஸ், அதாவது இந்த லிவிங் பீயிங் எப்படி அப்படின்னாக்கா மாடர்ன் ஹியூமன் பீயிங்கோட ரிலேட் ஆகிட்டுருக்கிற ஒரு லிவிங் பீயிங். அண்ட் நவ் தே ஆர் எக்ஸ்டிங்க்ட். இப்போ அந்த ஆப் எதுவுமே கிடையாது. இவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹியூமன் பீயிங்கோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்னு சொல்கிறோம். ஹியூமன் என்கொயரிஸ் இன் த பாஸ்ட் அண்ட் த ஆரிஜின் ஆஃப் வேர்ல்டு. ஸோ ஹியூமன் பீயிங் ஸ்பீஷஸ் இதே மாதிரி அப்போ இருந்தமா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பட் எல்லா ஸ்பீஷஸை விட ரொம்ப நாலேஜபிள் ஸ்பீஷஸ் எது இந்த வேர்ல்டில் அப்படின்னாக்கா தட் இஸ் ஹியூமன் பீயிங்ஸ். அதனால தான் நம்மளால் இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா பற்றின ரிசர்ச் ஐடென்டிஃபை பண்ணப்படுது. ஸோ ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வி கன்சிடர் நேச்சர் அஸ் காட். அதனால் நம்ம சன், மூன் அப்படின்னு இயற்கையாக இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் வழிபட ஆரம்பித்தோம். And then the lack of scientific knowledge on the creation of the world is reflected in ancient writing. அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா சயின்டிஃபிக் ரிசர்ச் பற்றின நாலேஜ் இல்லாமல் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ராயிங்கில் பார்த்திங்கனாக்கா பிசிங்கிறது பிஃபோர் காமன் ஏரா, ஏடி காமன் ஏரா, தட் இஸ் அனோ டொமினி, அண்ட் எம்ஐஏ மில்லியன் இயர்ஸ் அஹோ. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா ஹியூமன் எவல்யூஷன்ஸ். ஸோ 600 to 542 மில்லியன் இயர்ஸ் வெறும் ப்ரோட்டோசோயிக் ஏரா. ஸோ அதில் வெறும் பாக்டீரியாஸ் லீவ் பண்ணிச்சு. அப்புறம் பார்த்திங்கனாக்கா பாலியோசிக் ஏரா, இதில் ஃபிஷ், ரெப்படைல்ஸ், பிளான்ஸ் எல்லாம் சஸ்டெயின் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா மீசோசோயிக் ஏரா, இதில் டினோசரஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு. தென் இட் இஸ் சீனோசோயிக் ஏரா வேர் our ancestors Australopithecines started existing, that is appearance of ancient human.
ஸோ இதில் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஏர்த்தில் நிறைய சேஞ்சஸ் ஹியூமன் பீயிங்களோட எவல்யூஷன்ஸ் நிறைய நடந்து இன்றைக்கி நம்ம மாடர்ன் ஹியூமனாக இருக்கோம். ஸோ நம்மளோட நம்மளை பற்றின ஸ்டடீஸ் எப்படி வந்து ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா, நம்மளோட ஆரிஜினை பற்றி வி ஸ்டார்டட் டு ஐடென்டிஃபை த ஹியூமன் ஆரிஜின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி எப்படி வந்தது அப்படின்னாக்கா, ஏஷியன்ட் கிரீக் ரைட்டர் ஹீரோடாட்டஸ், ஹீ இஸ் த ஃபஸ்ட் பர்சன் டு ரைட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹஸ் பீரியட். அந்த காலத்தில் ஹியூமன்ஸ் என்ன பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்னு எழுதுனது ஹீரோடாட்டஸ். ஸோ அவரை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் த இன்ட்ரெஸ்ட், அடுத்த சொன்னேன் இல்லையா, ஹியூமன் பீயிங் ஆரிஜின் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, த இன்ட்ரெஸ்ட் இன் கலெக்ஷன் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ். அந்த ரெனைசன்ஸ் மூமெண்ட்டுக்கு அப்புறம் கலெக்ட் பண்ண ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் வச்சுட்டு, அண்ட் தென் த ஐடியாஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படிங்கிறது ஆரிஜின், நேச்சர் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ராக் அண்ட் சாயில் லேயர்ஸ் தட் were formed due to நேச்சுரல். அதாவது ஸ்டடீஸ் நம்மளை சுற்றி இருக்கிற ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் அதோட லேயர்ஸை பற்றி படிக்கிற விஷயம். ஸோ அதை பற்றி படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வி கேம் த்ரூ ஃபாசில்ஸ், த ரிமைன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ் வேர் வி கேன் ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அடுத்தது டார்வின்ஸ் பயாலஜிக்கல் எவல்யூஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா த டிஸ்கவரி ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபாசில்ஸ், ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா த எபிலிட்டி டு டிஸ்பேர் எர்லி ஸ்கிரிப்ட்ஸ், அதாவது அந்த பழங்காலத்து எழுத்துக்களை நம்ம கண்டுபிடிச்ச விஷயம். இது எல்லாம் சேர்த்து வச்சு வி ஆர் ஐடென்டிஃபையிங் த ரைஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். ஓல்டஸ்ட் மியூசியம் எனிகாலிட்டி நானா மெசபட்டோமியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஷி வாஸ் த பிரின்சஸ் ஆஃப் பாபிலோனியன் கிங். ஆனால் இப்போ அந்த மியூசியம் இல்லை. அடுத்த மியூசியம் பார்த்திங்கனாக்கா கேபிட்டோலியன் மியூசியம் இன் இட்டாலி. இன்றைக்கி தான் அது ஓல்டஸ்ட் சர்வைவிங் மியூசியம். இன்னும் அடுத்தது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஆஷ்மோலன்னு ஒரு மியூசியம் இருக்குது. அதுலேயும் நம்ம ஹியூமன் எவிடன்ஸ் பற்றி பார்க்கலாம். அடுத்தது ஹெர்பர்ட் ஸ்பென்சர்ஸ், அவருடைய பயாலஜிக்கல் எவல்யூஷன் அண்ட் சார்லஸ் டார்வின்ஸ் எவல்யூஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இது என்ன ஹியூமன் ஆரிஜினை ஐடென்டிஃபை பண்ண நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னாக்கா இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி லிவிங் ஆர்கனிசம்ஸ் சஸ்டெயின் பண்ண ஆரம்பிச்சது, அதாவது சர்வைவ் பண்ண ஆரம்பிச்சது. அடுத்தது சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் மீன்ஸ், அதாவது சர்வே ஆஃப் த ஃபார்ம் தட் வில் லீவ் த மோஸ்ட் காப்பீஸ் ஆஃப் இட் செல்ஃப் இன் சக்ஸஸிவ் ஜெனரேஷன்ஸ். அதாவது இருக்கிற சூழ்நிலையில் நம்மளும் இருந்துட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ரிமைன்ஸ் வச்சுட்டு போகிறோம் இல்லையா, தட் இஸ் த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். ஏற்கனவே ஃபாசில்ஸ் பற்றி சொல்லியாச்சு. தென் ஸ்டோன் ஏஜ் நமக்கு தெரியும். பிரான்ஸ் ஏஜ், த பீரியட் வேர் த ஸ்டோன் வாஸ் யூஸ்ட். பிரான்ஸ் ஏஜுங்கிறது பிரான்ஸ் மெட்டலை வந்து யூஸ் பண்ணின பீரியடு. அடுத்தது அயன் ஏஜில் அயன் மெட்டல்ஸ் யூஸ் பண்ண பீரியடு. இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணது, இது நம்மளோட ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. எவல்யூஷன் அண்ட் மைக்ரேஷன் ஆஃப் ஹியூமன்ஸ், சிம்பன்சி, கொரில்லா, ஒராங்குட்டான்ஸ் அலாங் வித் ஹியூமன்ஸ். இது எல்லாத்தையும் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கிரேட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சிம்பன்சியோட ஜீன்ஸ் தான் நம்மளோட க்ளோசஸ்ட் ஹியூமனோட க்ளோசஸ்ட் ஜீன்ஸ் வந்து சிம்பன்சியோடது. அதனால் நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் வேர் ஆல்சோ கால்டு ஹோமினின்ஸ். அண்ட் தென் அவங்களோட ஆரிஜின் எங்கே ட்ரேஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா ஆஃப்ரிக்காவில். they evolved those regions and they began to move to other part of the world. ஆஃப்ரிக்காவில் எவால்வ் ஆகி அப்படியே 7 million to 5 million இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேர்ல்டு ஃபுல்லாக பரவி இருக்கோம். ஆஸ்ட்ரலோபீத்தன்ஸ், இதுதான் வந்து எர்லி ஹியூமன் ஸ்பீஷிஸ் தான் நம்ம இது வரைக்கும் ஃபவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆஃப்ரிக்காவில் ரிஃப்ட் வேலியில். அண்ட் தென் த ரிஃப்ட் வேலி எங்கே இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆஃப்ரிக்காவில் 6400 kilometers from the northern part of Syria to central Mozambique in East Africa. So இது பார்த்தீங்கன்னாக்கா ஜியோகிராஃபிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஈவன் ஃப்ரம் த ஸ்பேஸ் இது வந்து ஐடென்டிஃபை ஆகும். அண்ட் மெனி ஹிஸ்டாரிக் சைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. ஸோ அங்கே பற்றி நம்ம வி கேன் ஐடென்டிஃபை அபவுட் த origin evolution of humans with these remains in Africa. So இதுதான் என்னது, Great Rift Valley. This is the Great Rift Valley in Africa. So அடுத்தது நம்மளோட human evolutions, hominid modern species of the modern and extinct great apes.
இதோட யாரும் நம்ம ஹியூமனும் இந்த ஹியூமனோட சேர்ந்துக்கிறோம். அடுத்த எவல்யூஷன் பார்த்திங்கனாக்கா ஹியூமனியன்ஸ். இது ஒரு ஜியாலஜிக்கல் ட்ரைபு. இதுவும் நம்மளோட ஹியூமன் ஆன்சிஸ்டரோட க்ளோஸ் ரிலேட்டிவ் தான். அந்த இது இன்னும் சொல்லணுன்னா அதோட சிஸ்டர் ஸ்பீஷியஸ். ஹோமினியன்ஸோட சிஸ்டர் ஸ்பீஷியஸ் பார்த்திங்கன்னா ஹோமோசாப்பியன்ஸ். ஸோ நம்ம அந்த ஹோமோசாப்பியன்ஸ் தான் இந்த மாடல் ஹியூமன்ஸ். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அழிஞ்சு போன இன்னும் இதே மாதிரி ஆஸ்ட்ரோபாலந்தேஸ்லேருந்து ஹோமோசாப்பியன்ஸ் வரதுக்குள்ளாட்டி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஆப்ஸ் இருந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கனாக்கா ஹோமோ நியண்டர்தாலிஸ், ஹோமோ எரெக்டன்ஸ், ஹோமோ ஹாபிலிஸ், தென் வேரியஸ் ஸ்பீஷஸ் ஆஃப் ஆஸ்ட்ரலோபீத்தைன்ஸ். இது எல்லாமே என்ன இருக்குது, ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஹியூமன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா ஒன்லி லிவிங் ஸ்பீஷஸ் ஆஃப் திஸ் ட்ரைப். ஸோ இந்த எரெக்டஸும் ஹோமோ எரெக்டஸ் ஹோமோ ஹாபிலிஸில் இப்போதைக்கு இருக்கிற ஒரே இது என்னன்னாக்கா நம்மளோட ஸ்பீஷஸ், அதாவது ஆப் பார்த்திங்கனாக்கா மாடர்ன் ஹியூமன்ஸ். தே ஸ்டாண்ட் எரெக்டர், நேராக நின்று 2 கை 2 காலால் நடந்து மூளையை வச்சு நிறைய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணுறவங்க. they can use tools and a few of them can communicate. அதில் வந்து gorillas are not included. இப்போ ஹோமோ ஹாபிலிஸ் பார்த்திங்கன்னா earliest human ancestors to make tools in Africa. 2.6 million years முன்னாடி இருந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இருந்திருக்காங்க ஆஃப்ரிக்காவில். ஸோ இவங்க எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஹேண்ட் ஆக்ஸ். ஹேண்ட் ஆக்ஸ் அதுவும் 2 to 1 million இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வேர்ல்டோட ஆஃப்ரிக்காலேருந்து ஏஷியாவோட எல்லா பாட்டுக்கும் அவங்க ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய மாடர்ன் ஹியூமன்ஸ். இவங்க அப்பியர் ஆகி 3 lakh இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஆஃப்ரிக்காவில் அப்பியர் ஆகிருக்கிற ஹியூமன் லிவிங் பீயிங். அடுத்தது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். இதில் ஏற்கனவே நான் சொன்னேன் ரிட்டன் எவிடன்ஸ் கிடையாது, ஃபாசில்ஸ் ரிமைன்ஸ் ஆஃப் த பாஸ்ட் தான் இருந்திருக்கு. வேரியஸ் ஸ்பீஷஸ் யூஸ் பண்ண ரிமைன்ஸ் பார்த்திங்கனாக்கா ஹோமோ ஹாபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ் அண்ட் நியாண்டர்தாலிஸ் இவங்களோடது. அண்ட் தென் இந்த டூல்ஸ், லித்திக் டூல்ஸ், அதாவது ஸ்டோன், லித்திக் அப்படின்னா ஸ்டோன். இந்த ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட டூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பீரியடை earliest lithic assemblages, old down technology, lower middle and upper paleolithic and mesocultures அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. in that earliest lithic assemblages of humanல 3.3 million years old அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அடுத்தது ஓல்ட் ஓவன் வந்து 2.2 to 2.6 years old. இவங்க எதை யூஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா கல்லை வந்து ஹேமர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கல்லையே வந்து ஷார்ப்பாக எட்ஜை வந்து கூர்மையாக்கி இதை வந்து எதுக்கு கட்டிங்க்கு, ஸ்லைசிங்க்கு, ஃபுட் ப்ராசஸிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே earliest lithic assemblages. அடுத்தது லோவர் paleolithic culture. it is marked as the human ancestors. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பீஷஸ் ஹோமோ ஹாபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ் ஸ்பீஷஸ் வாழ்ந்த பீரியடு. இங்கே நம்மளோட ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் பிளேக்கடு லார்ஜ் ஸ்டோன் பிளாக்ஸ் அண்ட் டிசைன் வேரியஸ் டூல்ஸ் இன்க்ளூடிங் ஹேண்ட் ஆக்சஸ். அதாவது ஹேண்ட் ஆக்சஸ் ஏற்கனவே இருந்தது, அது இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருந்தாங்க. இந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்திங்களா ஆஃப்ரிக்கா, ஏஷியா, யூரோப்பில் கிடச்சிருக்கு. 1.8 million இயர்ஸ் அகோவுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டூல்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் they made various tools such as hand axes and clevers to meet their subsistence needs. அண்ட் இந்த டூல்ஸ் பார்த்திங்கனாக்கா பைஃபேசஸ் அப்படின்னா இட் ஹேஸ் அ ஃபிசிக்கல் சிமெட்ரி அண்ட் கன்வே த ஹியூமன்ஸ் கோக்னிட்டிவ் ஸ்கில்ஸ். அதாவது சிமெட்ரி, போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அண்ட் தென் இந்த கல்ச்சர் தான் என்னென்னு சொல்கிறாங்க லோவர் paleolithic cultures. it is also known as Acheulean or hand tools period. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அக்குலியன்னு பார்த்தோம் இல்லையா, இதுதான் என்னது ஃபஸ்ட் ஹேண்ட் ஆக்சஸ். அண்ட் தென் அடுத்தது பைஃபேசஸ்ன்னு சொன்னால் தட் ஹேவ் ஃப்ளக்கிங் ஆன் போத் சைடு, அதாவது 2 சைடுமே அந்த கல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.